எனக்கு இந்த பள்ளியை ஆரம்பிக்கும் பொழுது திரு டி ராம் அவர்கள் எனக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார்கள். வியாபார ரீதியாக இந்த பள்ளிக்கு தேவையான பொருட்களை கொள்வதற்கு தான் நான் அவரும் அறிமுகமானோம். நான் வியாபாரம் தொடங்கி 44 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் ராமசுப்ரமணியம் அவர்கள் பழகின்ற பொழுது அவர் ஏற்கனவே பொருளாதாரத்திலே மிகப்பெரிய நிபுணராகவும் பல்வேறுபட்ட தொழிற்சாலைகளுக்கு ஆலோசகராகவும் மிகப்பெரிய பொறுப்பிலே அவர் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவர் பேசுகின்ற நேரத்தில் இந்த பகுதியிலே ஒரு பள்ளி ஆரம்பிக்க வேண்டும், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பகுதி வசிக்கின்ற இடத்திலே ஒரு பள்ளி ஆரம்பித்து தான் பெறுகிற வருமானத்தை அவர்களுக்கு ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு அவருடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே தொடங்கப்பட்ட பள்ளிதான் இந்த நடேசர் வித்யாலயா தேவையில்லை. வந்திருப்பவர்கள் கொஞ்சம் அமைதியாக இந்த பள்ளியுடைய வளர்ச்சியை கேட்டால், எப்படி இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் ஐஏஎஸ் படித்தவர்கள், மிக உயர் பதவியில் இருப்பவர்கள், ஏன் ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நம்முடைய நாடாளுமன்றத்தில் சொல்லுகிற பொழுது பெரிய மகிழ்ச்சி. 30 ஆண்டுகளிலே இந்த வளர்ச்சியை பார்க்கின்ற நீங்கள் அவர்கள் மூலமாக எவ்வளவு பேர் வளர்ந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் உங்களிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அடுத்த 30 ஆண்டுகளிலே எவ்வளவு பேர் நீங்கள் வளர்ந்து வருவீர்கள், அதன் மூலியமாக இந்த நாடு எப்படி வளர்ச்சி பெறும் என்பதற்காகத்தான் என் போன்றவர்களை அவர் அழைத்து நான் மனதிலே கொண்டதை பேசக்கூடிய காரணத்தினாலோ எல்லாம் தெரியாது, அவரை பற்றி உங்களோட ரொம்ப அதிகமாக தெரியும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே உண்மையிலே நான் மிக பெரிய பெருமையை நான் அடைந்திருப்பதாக நான் இந்த நேரத்திலே கருதுகிறேன். அதே போல அவருடைய மகனை இந்த பள்ளிக்கு பொறுப்பாக போட்டு அவரும் பொறுப்பாக இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி என்பது ஒரு வியாபாரம் ஆகிடுச்சு. அதை எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாலும் பார்க்கறாங்க. நான் முதல்ல ஒரு ஊருக்கு போன உடனே முதல் கேட்ட கேள்வியே ஒன்றும் பெரிய சம்பாதம் இல்லை ஸ்கூல்ல தான் கேட்டேன். காரணம் இந்த இருக்கிற பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கே 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. 6 ஏக்கர் நிலத்திலே என் கல்வி செய்யாத 6 ஏக்கர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க தெரியாது. முதல்ல ஆரம்பிக்கும் போது 6 ஏக்கர் கூட இப்போ அதுதான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது நான் நிறைய இப்போ வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் இன்றைக்கு இருக்கிற விவரத்துக்கு மாணவர்கள் எவ்வளவு படிப்பு முக்கியமோ அது போல விளையாட்டுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கான இடமும் முக்கியம். அந்த அளவுக்கு இந்த பள்ளியிலே அத்தனை வசதியோட கூடிய ஒரு பள்ளி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு ஏழை மக்களுக்காக நடத்தப்பட்ட பள்ளி என்று சொன்னால் நம்முடைய நடேசர் வித்யா பள்ளி, நம்முடைய தாளாளர் அவர்கள் அவர் குடும்பத்தோடு இங்கே விளையாடி கொண்டிருக்கிறார். நான் கூட பிரின்சிபல் அம்மா சொல்லும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியாது. ஏன்னா அந்த ஆண்டு விழா சில சம்பவம் இருக்குது, ஆண்டு விழா பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டே இருக்குது. இப்போ நானும் ஒரு கருத்தை சொன்னேன், நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருங்க, அது நீங்க செய்யற பணி அவர்களுக்கும் தெரிய வேண்டும், பொதுமக்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் பதிவிட்டேன். ஏன்னா நானும் மாமகிருஷ்ணா வெற்றி பள்ளிக்கு தயாராக இருக்கேன். அங்கே ஒரு 1800 குழந்தைகள்